அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டிலேயே முட்டையிலேருந்து பொரிச்சு எடுத்த வான்கோழி குஞ்சுகளை தான் பார்க்க போகிறோம். கூடவே நமக்கு வந்து 2 வாத்து முட்டையும் கிடச்சிருக்கு. ஆமாங்க, நம்மளுடைய நண்பர் ஒருவர் 5 வாத்து முட்டை கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் வந்து 2ல தான் கருக்கூடி நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வந்துச்சு. அதில் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்க வாத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து, இன்னொரு வாத்து வந்து மணிலா வாத்து. எனக்கு தெரிஞ்சு அது வந்து மணிலாவும் நாட்டு வாத்தும் கிராஸ் ஆகி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இவங்க எல்லாருக்குமே 5 நாள் 6 நாள் 7 நாள் அப்படின்ற கணக்கில் தான் வந்து இவங்களை கொண்டு வந்து விட்டுருக்கேன். முதல் 2 நாளைக்கு இவங்க கண்டிப்பாக நான் இன்குபேட்டரில் விட்டுருவேன். அடுத்த 2 நாளைக்கு இவங்களை தரையில் தான் நான் நடக்க விடுவேன். அப்போ தான் கால் வலிகிற பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ்ட் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அவங்க வந்து டேங்க்குக்கு நான் மாற்றிட்டேன். இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி ஹைட் இருக்கிறதுனால ஸோ காற்று உள்ளே போயிட்டு வராது. நம்ம பல்பு போட்டிருந்தோம்னா ப்ரூடிங் செட்டப்புக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கீழே விரிச்சோம்னா நமக்கு வந்து வேஸ்ட்டை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுவே நீங்கள் 2வது நாள் 3வது நாள் இந்த செட்டப்புக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலிக்கிட்டு போய் அதுங்களுக்கு கால் வலிகிற பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6வது நாள், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள். நாளைக்கு கண்டிப்பான முறையில் நம்ம 5 இருந்தாலும் 6 இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வேக்சின் பண்ணிடணும். F1 வேக்சின் வந்து நாளைக்கு போடலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.